எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பிவட் டேபிள். பிவட் டேபிள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா செட்டை பாருங்கள். கஸ்டமர் ஐடி, ஆர்டர் ஐடி, கஸ்டமரோட பர்ச்சேஸ் டேட்டா இருக்குது, கஸ்டமரோட செக்மெண்ட்டு, ரெவன்யூ, காஸ்ட்டு, ப்ராஃபிட்டு. இதை வந்து பிவட் டேபிள் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டி அப்படி வச்சிங்கன்னா வேர் இஸ் த டேபிள் ஃபார் யூட்ல மை டேபிள் காசு ஹெட்டர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். பிவட் டேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்குது அப்படின்னா அதோட வந்து ஓவரால் சம்மரைஸை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு கொடுத்துரும். இவ்வளோ பெரிய டேட்டா செட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக பிவட் டேபிளில் கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த சம்மரைஸ் வித் பிவட் டேபிள்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேபிளுக்கு நேம் வச்சுக்கலாம். டேபிளோட நேம் வந்து சேல்ஸ் டேட்டான்னு போட்டுக்கிறேன். சேல்ஸ் டேட்டா டேபிளுக்கு நேம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இது பிவட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். சம்மரைஸ் பிவட் டேபிள்னு போட்டு நியூ ஒர்க் ஷீட்டு தான். நியூ ஒர்க் ஷீட்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துன்னா அந்த பிவட் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் பேசிக் பிவட் டேபிள். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு செட்டிங்ஸ் வந்து நான் பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். அந்த பாருங்கள், செட்டிங்ஸ் விட்டு ஃபீல்டு செக்ஷன் அண்ட் ஏரியா சைடு பை சைடு எப்படின்னு மாற்றி வச்சுக்கோங்களேன், இப்படி வந்துடும். இல்லை எனக்கு இப்படி வேணாம் அப்படின்னா பழையபடி மாற்றிக்கலாம். உங்களுக்கு இப்படி செஞ்சுருங்க. அந்த டேபிளில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே எல்லாம் வந்துடுச்சு. ஆர்டர் ஐடி, காலம் ஐடி, இதெல்லாம் பேமெண்ட் மெத்தட் இதெல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், ரீஜியன் எடுத்துக்கலாம். ரீஜியன் இருக்கா, ரீஜியன் எடுத்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் எடுத்துக்கலாம். ரெவன்யூ எடுத்துக்கலாம், எவ்வளோ ரெவன்யூ எடுத்துருக்கு அப்படின்னு எடுத்து வேல்யூ போட்டோம்னு வச்சுங்களேன், இந்த ரெவன்யூ வந்துடுச்சு. இந்த சம் ஆஃப் ரெவன்யூன்னு இருக்கா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வருதா, டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். TOTAL டோட்டல் ரெவன்யூ, REVENUE டோட்டல் ரெவன்யூ, என்டர் போட்டோம். இது வந்து எனக்கு இப்படி இருக்க வேணாம், லெட்டர்ஸ் வந்து எனக்கு இப்படி இருக்க வேணாம் அப்படின்னா இதை அமுக்கிக்கிட்டு கண்ட்ரோல் 1 அழுத்தினீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கஸ்டம் வந்துடுச்சா, கஸ்டமர் வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா நான் அதை நமக்கு பிடிச்ச ஃபார்மேட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜென்ரல் எடுத்துகிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய லெட்டராக காமிக்க வேணாம், எனக்கு கொஞ்சம் டீசெண்டாக காமிக்கணும் அப்படின்னா 0.0ன்னு போட்டு கம்மா லேக்ஸ்ன்னு போட்டோம்னு வச்சுங்களேன், லேக்ஸ்ன்னு போட்டு என்ட்ரு அழுத்திட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மாறிடுச்சு. இது கொஞ்சம் ஷோ பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் 1 அழுத்தி இன்னொன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 0.0 கம்மா போட்டு டபுள் கொஸ்டின் போட்டு எம் அப்படின்னா மில்லியன் வந்துடும். 0.00 கம்மா 2 கம்மா போட்டு எம்முன்னு போட்டிங்கன்னா ஓகே வரும். அதே வேல்யூ தான், வேல்யூ இங்கே தான் இருக்கும். ஆனால் நம்ம காமிக்கும்போது 11.95 லட்சம் மில்லியன், இது ரெவன்யூ. பிவோட்டில் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ ரெவன்யூ பார்த்தாச்சு. இப்போ ஏரியா வைஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், ரீஜியன் வைஸ் எவ்வளோ ரெவன்யூ ஆகிருக்கு அப்படின்னு எடுத்து போட்டுட்டான் பாருங்க. ஈஸ்டில் வந்து 2.99 மில்லியன், நார்த்தில் 3.09,
சவுத்து, வெஸ்ட்டு, இந்த கிராண்ட் டோட்டல் இதெல்லாம் காமிக்குது. எனக்கு இந்த கிராண்ட் டோட்டல் வேணாம் அப்படின்னா இப்படி போயிட்டு பிவோட் டேபிள் அனலைசன் இருக்குல்ல, அதில் டிசைன் போயிட்டு இங்கே பாருங்கள், கிராண்ட் டோட்டல் போட்டு கிளிக் பண்ணிட்டு ஆஃப் ஃபார் ரோ அண்டு காலம் அப்படின்னா இந்த கிராண்ட் டோட்டல் போயிடுச்சு பாருங்கள். ஒன்லி டோட்டல் மட்டும்தான் இருக்குது. இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா பிவோட் டேபிள் டிசைன் போயிட்டு கிராண்ட் டோட்டல் வந்து ஆன் ஃபார் ரோ அண்டு காலம் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடுச்சு கிராண்ட் டோட்டல். இதுதான். இப்போ எனக்கு ரெவன்யூ வேணாம் அப்படின்னா, ரீஜன் வைஸ் ரெவன்யூ வேணாம் அப்படின்னா ரீஜனை எடுத்துட்டிங்கன்னா ரீஜன் போயிடும். அடுத்து ப்ராடக்டோட கேட்டகரி வைஸாக எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ப்ராடக்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பியூட்டி, கிளாத்திங்கில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எலக்ட்ரானிக்ஸில் எவ்வளோ வந்திருக்கு, ஹோம்ஸில், ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் அப்படியே தெரியுது. எனக்கு ப்ராடக்ட் கேட்டகரி வேணாம் அப்படின்னா ப்ராடக்ட் கேட்டகரி வந்து இதை கொடுத்துட்டு கஸ்டமர் செக்மெண்ட் வைஸாக எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், கார்ப்பரேட்டு, ஹோம் ஆஃபீஸ் இங்கே வச்சா நல்லா இல்லை காலத்தில், அதனால் ரோலை நான் வச்சுக்கிறேன். கன்சியூமரு, கார்ப்பரேட்டு, ஹோம் ஆஃபீஸ், டோட்டல் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பேமெண்ட் மெத்தேடு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கஸ்டமர் செக்மெண்ட் எடுத்துகிட்டு பேமெண்ட் மெத்தேடு பார்க்கலாம். பேமெண்ட் மெத்தேடு பார்த்தா வரும், பேமெண்ட் மெத்தடில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு. கேஷ் ஆன் டெலிவரியில் 2.1, கிரெடிட் கார்டில் 2.36, டெபிட் கார்டில் 2.47, நெட் பேங்கில் யூபிஐயில் 2.40. இப்படி தான் பார்க்கணும். சரி, இப்போ ரெவன்யூ எடுத்து இது அவ்வளோ பார்த்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு ரெவன்யூ எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம். ப்ராஃபிட் இது டோட்டல் ப்ராஃபிட்டு எடுத்துகிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு டோட்டல் ப்ராஃபிட் மட்டும் என்டர் கிளிக் பண்ணிங்க. இந்த டோட்டல் ப்ராஃபிட் வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் ரீஜியன் வைஸு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, ஈஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணிட்டு அடுத்து நமக்கு ரீஜியன் வேணாம், ரீஜியன் எடுத்துகிட்டு வேறு எப்படி ப்ராஃபிட் வந்துருக்கு, ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ கஸ்டமர் செக்மெண்ட் இருக்குல்ல, அது தூக்கி ஃபில்டரில் போட்டோன்னு வச்சுங்களேன். பாருங்கள், கன்சியூமர் வைஸ் மட்டும் பார்க்கணும் எனக்கு அப்படின்னா கன்சியூமர் மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு கார்ப்பரேட் மட்டும் வேணும் அப்படின்னா கார்ப்பரேட் மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை ஹோம் ஆஃபீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஆஃபீஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அதனால் ஃபில்டர் எடுத்துட்றேன். ரா லேபிள் இருக்கா. அடுத்து ப்ராடக்ட் கேட்டகரி பார்த்தாச்சு. வேறு என்ன ரெவன்யூ இருக்குது, டோட்டல் ப்ராஃபிட்டு, கஸ்டமர் செக்மெண்ட் வைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குன்னு, கன்சியூமர் வழியாக, கார்ப்பரேட் வழியாக, ஹோம் ஆஃபீஸ் வழியாக. அடுத்து இதையும் எடுத்துகிட்டு குவான்டிட்டி பார்க்க முடியாது. ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்டு, ரெவன்யூ, எந்த பேமெண்ட் மெத்தடில் அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா இதையும் பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் பை கொடுத்து ஸ்மாலஸ்ட் டு லாங்கஸ்ட்னு கொடுத்தீங்க, லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் கொடுத்தீங்கன்னா எது அதிகமாக டெபிட் கார்டு மூலமும் அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கு, மற்றதெல்லாம் கீழே கம்மியாக வந்துருக்கு. இப்படி தான் பார்க்கணும். இப்போ எனக்கு பேமெண்ட் மெத்தட் வேணாம் அப்படின்னா எடுத்து கிளிக் பண்ணிட்டு இப்போ டோட்டல் ப்ராஃபிட் மட்டும் இருக்குது. எனக்கு மந்த் வரையும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா ரீஜியன் பார்த்துட்டோம், கஸ்டமர் செக்மெண்ட் பார்த்துட்டோம், ப்ராடக்ட் கேட்டகரியும் பார்த்துட்டோம். எனக்கு மந்த் வரையும் வேணும் அப்படின்னா
ஆர்டர் டேட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் வரைக்கும் அந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் அந்த மந்த்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா, எனக்கு மந்த்து மட்டும் போதும் அப்படின்னா பாருங்க, கீழே வந்து டேஸ் இருக்கா, அதை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், மந்தோடது மட்டும் இருக்குது பாருங்கள். மந்த் வைஸாக ப்ராஃபிட், ஜனவரியில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, பிப்ரவரியில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், டிசம்பர் வரைக்கும் மந்த் வைஸாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ரெவன்யூ பார்க்கணும், மந்த் வைஸாக எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு. ரெவன்யூ எடுத்துகிட்டு இப்போ அதே தான் ஆர்டர் ரேட்டு போட்டோம்னு வச்சுங்களேன், ஆர்டர் ரேட் எடுத்துகிட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா எனக்கு இப்படி வந்துடுச்சு அப்படின்னா, இந்த பிவட் டேபிள் அனலைஸில் குரூப் ஃபீல்டு இருக்குல்ல, குரூப் ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு மந்த்து மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டேட்ஸ் எடுத்துகிட்டு மந்த்து கிளிக் பண்ணிட்டு ஓகே மாறிச்சு பார்த்தீங்களா. இங்கேயும் போய் மாற்றிக்கலாம், குரூப் ஃபீல்டு இங்கேயும் போய்ட்டு நம்ம இது மாற்றிக்கலாம். இப்போ சம் ஆஃப் ரெவன்யூ பார்த்திங்கன்னா இது மந்த் வைஸாக நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு தான் வந்து பிவட் டேபிள் யூஸ் பண்ணுறது. ஒரு லார்ஜ் டேட்டா செட்டோட அனலைஸை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அடுத்து என்ன பார்க்கலாம், ஓகே. இப்போ இது மந்த் வைஸாக இது சொல்லித்தரேன். ஆர்டர் டேட்டா இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு டிசைன் போய்ட்டு மந்த் வைஸாக ரெவன்யூ இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த சம் ஆஃப் ரெவன்யூ இருக்கா எடுத்துகிட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். ரா ரெவன்யூ இருக்கா அதையும் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி வச்சுட்டு பிவட் டேபிள் அனலைஸ் போட்டு ரீப்ரெஷ் கொடுத்தேன்னா அப்படி வந்துடுச்சு. எனக்கு இப்படி வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா கீழே பிவட் டேபிள் இருக்கா அது கீழே கிளிக் பண்ணிக்கிட்டு ஆப்ஷன் இருக்கு பற்றியா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்படின்னா இங்கே வரும் இருக்குது ஆட்டோ ஃபிட் காலம் வித் ஆன் அப்டேட்னு இருக்குல்ல, அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இனிமேல் இப்படியே தான் இருக்கும். இப்போ ரீப்ரெஷ் பண்ணாலும் வராது. இப்போ பாருங்கள், பிவட் டேபிள் அனலைஸ் ரீப்ரெஷ் மாறல பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்கட்டு, அவ்வளோதான் மாறிடுச்சு, பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. இப்படி தான் பிவட் டேபிள் வச்சு நம்ம சம்மரைஸ் பண்ணணும். வேறு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து எது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, எந்த மந்த் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஷார்ட் பை லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட். பாருங்கள், ஜூலை மந்த்து தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு, நவம்பர் மந்த்து ரொம்ப கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம வந்து பார் சார்ட் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிட்டு பிவோட் சார்ட்டுன்னு இருக்கா கிளிக் பண்ணிக்கிட்டு பாருங்கள், காலம் சார்ட்டு, பார் சார்ட்டு, காலம் சார்ட்டு பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடுங்க. உங்களுக்கு சார்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள், சார்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஜூலை மந்த் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த இருங்க, மந்த் இருக்கா, மந்த் நமக்கு தேவையில்லை. ஹைட் ஆல் ஃபீல்ட் வித் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் போய்டும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மெட் பாருங்கள், ஃபார்மெட் இருக்கா, சாட் டைட்டிலில் நம்ம இருக்கோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை ஏரியா மாற்றிக்கலாம். இப்போ சார்ட் ஏரியா அப்படின்னா இதுதான் சார்ட் ஏரியா, இந்த ஹோல் டேபிள் இருக்குல்ல அதான் சார்ட் ஏரியா. இது வந்து சார்ட் டைட்டிலு, அந்த ஹரிசாண்டல் கேட்டகரி வந்து ஆக்சிஸு, லெஜெண்டுங்கிற இதுதான் லெஜெண்டு.
இதான் லெஜெண்டு. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மந்த்லி ரெவன்யூ நம்ம டைட்டில் கொடுக்கலாம். மந்த்லி ரெவன்யூ அப்படின்னு கொடுத்து MONTHLY மந்த்லி ரெவன்யூ என்டர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த கிரிட் லைன்ஸ் வேணாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரிட் லைன்ஸ் இருக்குல்ல அதை எடுத்தால் அது போயிடும். கிரிட் லைன்ஸ் போயிடுச்சு. எனக்கு இந்த லெஜெண்டை வேணாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்திங்கன்னா இந்த லெஜெண்டும் போயிடுச்சு. எனக்கு இந்த இது வேணாம் அப்படின்னா, சைடில் இது இருக்கிறது வேணாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தோம்னா போயிடும். எனக்கு வந்து இதை போல்ட் ஆக்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஹோம் போயிட்டு போல்டு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் மாறிடுச்சு. இந்த வேல்யூ வந்து எனக்கு இந்த இது மேலே வரணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு டேட்டா லேபிள்ஸ்ன்ட்டு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள் ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்படி வந்துடும். இப்படி தான் சார்ட் க்ரியேட் பண்ணுறது. இல்லை நீங்கள் இது வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிசைன் போய்ட்டு அப்படின்னா உங்களுக்கு இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க இது எப்படி இருக்குது, இது இல்லை எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா இப்படி, இல்லை இது மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி மாற்றிக்கலாம். பாருங்க சரிங்களா. இப்படி தான் டிசைன் பண்ணலாம். டேபிள் க்ரியேட் பண்ணால் இப்படி தான் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். நம்ம ப்ராஃபிட்டும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த இது காலம் அல்ல அப்படின்னா பிவோட்டபிள் அனலைஸில் போய்ட்டு இந்த ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் வந்துடும். இல்லை வேணாம் அப்படின்னா அது போயிடும். இதை எடுத்துடலாம், டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிறேன். ரெவன்யூ வேணாம். இப்போ ப்ராடக்ட் கேட்டகரியில் வச்சு இது டோட்டல் ரெவன்யூ. எனக்கு வந்து மேக்ஸிமம் ரெவன்யூ உள்ளது, மினிமம் அது ஆவரேஜ் ரெவன்யூ உள்ளது அது பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ரெவன்யூ எடுத்து மறுபடியும் கீழே போடுங்க. கீழே போட்டு வேல்யூஸில் போட்டால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணிட்டா இந்த ஆவரேஜ் ரெவன்யூ உள்ளது. ஃபார்மேட்டு தப்பாக இருக்குது, அதனால் இருக்குது. பாருங்க ஆவரேஜ் ரெவன்யூ. அடுத்து எனக்கு ரெவன்யூ கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மேக்ஸிமம் ரெவன்யூ எந்த ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ரெவன்யூ எடுத்து மறுபடியும் விட்டுனா இந்த மாறிடுச்சு. இதில் நம்ம வந்து போயிட்டு வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் போயிட்டு மேக்ஸிமம் ரெவன்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஓகே.
மேக்ஸிமம் ரெவன்யூ. பியூட்டி ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் ரெவன்யூ வந்திருக்கு. பார்த்தீங்களா, மாறிடுச்சு. இந்த கிராண்ட் டோட்டல் நான் எடுத்துட்றேன், இது வேணாம். டிசைன் போய்ட்டு கிராண்ட் டோட்டல் போய்ட்டு ஆஃப்னு கொடுத்துட்றேன், வேணாம். பாருங்கள், மேக்ஸிமம் ரெவன்யூ இப்படி தான் வந்திருக்கு. இப்போ ஹோம் கிச்சனில் தான் மேக்ஸிமம் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ இது. அடுத்து மினிமம் ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான். காலத்தை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த ரெவன்யூ எடுத்து மறுபடியும் கீழே போட்டுக்கிட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் போய்ட்டு மினிமம் இருக்கா, மினிமம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா வந்துடுச்சு. மினிமம் ரெவன்யூ இதில் தான் வந்திருக்கு, ஹோம் அண்ட் கிச்சனில் தான் வந்திருக்கு. இப்போ எனக்கு தேவையில்லை, எடுத்துட்றேன். மேக்ஸிமம் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ இதெல்லாம். இதில் ஃபார்மேட் மாற்றணும் அப்படின்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் போய்ட்டு இப்படியும் பண்ணலாம். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா மேக்ஸிமம் ரெவன்யூ வேணாம், ஆவரேஜ் ரெவன்யூ வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் இதிலேயே மாற்றிக்கலாம். சம்மரைஸ் வேல்யூ பை இருக்குது, ஆவரேஜ், சம்மரைஸ் வேல்யூ பை சம், அப்படி அதிலே நீங்கள் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். வேறு என்ன இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா எல்லாமே பார்த்தாச்சு. பேசிக்காக பிவோட் டேபிளில் என்னென்ன பார்க்கணுமோ அது எல்லாமே பார்த்தாச்சு. அப்புறம் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸில் இன்னொன்று இருக்குது, ஃபார்மெட். இந்த நம்பர் ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இது கரன்சி தானே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கரன்சி கொடுத்துட்டு சிம்பிள், இது எனக்கு டெசிமல் வேணாம் அப்படின்னா டெசிமல் வச்சுட்டு சிம்பிள், இண்டியன் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு மாறிடுச்சு பாருங்கள். எல்லாமே கரன்சிக்கு வந்துடுச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பண்ண லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள். மறுபடியும் ரவுண்ட் எடுத்து கீழே வச்சுட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் போய்ட்டு மேக்ஸிமம் போய்ட்டு ஓகே கொடுத்துட்டு நம்பர் ஃபார்மேட், கரன்சி 2 டெசிமல் இருக்கட்டும், ஓகே கொடுத்துட்டு இது வந்துடுச்சு பாருங்கள். மேக்ஸிமம் ரெவன்யூ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. எலக்ட்ரானிக்ஸில் லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட், ஹோம் அண்ட் கிச்சனில் தான் அதிகமாக வந்துருக்கு. இப்படி தான் பார்க்கணும். ஜென்ரலில் இப்போ ஜென்ரல் மாத்திரன்னா மாறிடும் பாருங்கள், மாறிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் கரன்சியில் தான் இருக்கணும். இப்படி தான் பார்க்கணும். அவ்வளோதான். பிவோட் டேபிளில் அட்வான்ஸ் பிவோட் டேபிள் லெவல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இது போதும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.